அடர்ந்த காட்டின் அழகான காலை பொழுதில் மெல்லிய பனி, பறவைகளின் இனிய குரல், இந்த அழகில் விளையாடி கொண்டிருந்தது நம்ம குட்டி நரி. சிறிய நரியாக இருந்தாலும் மிகவும் ஆர்வம் நிறைந்த ஒரு உயிர். அப்போது திடீரென்று ஒரு சுவையான வாசனை குட்டி நரியின் மூக்கை தட்டியது. நரி தனது மூக்கை தூக்கி நிற்கிறது. இது என்ன வாசனை, ரொம்ப சுவையா இருக்கும் போலையே என்று ஆச்சரியப்படுகிறது. அதை கவனித்த அம்மா நரி, குட்டி, எங்க போற, பத்திரமாயிரு என்று எச்சரித்தாலும் வாசனையின் சுவாரஸ்யத்தில் குட்டி நரி அதை கேட்கவே இல்லை. குட்டி நரி ஓடிக்கொண்டே போகிறது. சிறிது தூரம் சென்றபின் பெரிய மரத்தின் கீழ் ஒரு பழைய குடம். குட்டி நரி அதற்கு அருகே சென்று, இது என்னடா இது என்று ஆர்வமாக நுகர்கிறது. குடத்தில் இருந்து வரும் வாசனை அதை இழுத்துச் சென்றது. மெதுவாக தள்ளி பார்த்தது. உள்ளே பொன்னிறமாக மின்னும் இனிப்பான தேன். சின்ன அளவுக்குதான் சாப்பிடுறேன், யாருக்கும் தெரியாது என்று குடத்தில் தலையை நுழைக்கிறது. ஒரு சொட்டு, 2 சொட்டு, பின்னர் இன்னும் இன்னும் என்று தேனின் இனிப்பில் குட்டி நரி மூழ்கிப் போகிறது. தலை வெளியே எடுக்கும்போது, ஐயோ, குடம் தலையில் சிக்கிச்சு. குட்டி நரி முயற்சி செய்கிறது, தள்ளுகிறது, இழுக்கிறது. ஆனா குடம் குட்டி நரியை விகவே இல்லை. அம்மா, வெளியே வர முடியல என்று குட்டி நரி கால்கள் நடுங்கி அழ ஆரம்பிக்கிறது. குடத்தில் தலையை சிக்க வைத்துக் கொண்ட நரியை பார்த்து மெல்ல சிரிக்கிறது. குட்டி நரி, என்ன இது, தேன் குடம் ஹெல்மெட்டா என்று குருவி கலாட்டா செய்கிறது. காடு முழுவதும் அதிரும் பெரிய கால் சத்தம். டம் டம் டம். அனைத்து பிராணிகளும் அஞ்சிப் போய் ஓடுகின்றன. அது யார் தெரியுமா? அந்த தேன் குடத்தின் உரிமையாளர், பெரிய மாபெரும் கரடி வந்து தனது குடத்தை கவனிக்கிறது. அதில் குட்டி நரியின் தலையை கண்டதும் அது கோபமாக, யார் என் தேன் சாப்பிட்டது என்று கர்ஜிக்கிறது. குட்டி நரி பயந்து சிறிய குரலில் சொல்கிறது, மன்னிச்சிடுங்க கரடி அண்ணா, நாதான் கொஞ்சம் மட்டும்தான் சாப்பிட்டேன். அது கண்களில் கண்ணீர் வழிகிறது. குட்டி நரி உண்மைய சொல்கிறது. கரடி ஆழமான மூச்சை விட்டுவிட்டு, சரி குட்டி, பேராசை நல்லதில்லை. ஆனா நீ உண்மைய சொன்னதால் நான் கோபப்பட மாட்டேன் என்று குடத்தை மெதுவாக இழுத்து குட்டி நரியின் தலையை வெளியே எடுத்து விடுகிறது. கரடி குட்டி நரியை பார்த்து மெதுவாக சொல்கிறது, எதையும் அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது. சாப்பிடணும்னா கேட்டாதான் சரி. குட்டி நரி தலையை ஆட்டி, சரி அண்ணா, இனிமேல் கவனமாயிருப்பேன் என்று சொல்கிறது. குட்டி நரி ஓடி அம்மா நரியை கட்டிப்பிடிக்கிறது. அம்மா, நான் பாடம் கத்துக்கிட்டேன், இனிமேல் யோசிச்சுதான் செய்வேன். அம்மா குட்டி நரியின் தலையை வருடி, அதுதான் என் புத்திசாலி குட்டி நரி என்று பாசமாக சொல்கிறது. பின்னர் எல்லா காட்டு பிராணிகளும் சேர்ந்து சிரிக்கிறது. இந்த கதையின் நெறி, பேராசை பிரச்சனையை கொடுக்கும். எதையும் செய்வதற்கு முன் யோசிக்க வேண்டும்.